வாங்க 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 வந்துட்டீங்களா? என்னடி இப்படி வர இருக்கிற? இது குட் நியூஸா? ஆமாங்க. அடி கள்ளி, சொல்லவே இல்லை. நான் அப்பா அப்படின்னா நீங்க அப்பா இல்லை. என்னது நான் அப்பா இல்லையா? என்னடி சொல்ற? ஐயோ நீங்க அப்பா ஆகல, பின்ன யாரு அப்பா இருக்க? ஐயோ யாரும் அப்பா ஆகல, இது வேற விஷயம். அப்பா அதான் நான் பார்த்தேன், பயந்தே போயிட்டேன். வேற என்ன விஷயம்? உங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. மாப்பிள்ள, நான் ஊருக்கு போகிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போல. ஐயோ அப்படி இல்லை மாமா, ரொம்ப 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 சந்தோஷம். போங்க மாப்பிள்ள, நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அதான் தெரியுமே, நீங்கள் தான் வீட்டோட மாப்பிள்ள மாதிரி வீட்டோட மாமா ஆச்சேன். நான் சொல்கிறத கேளுங்க. சரிடி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்னங்க? கண்டுபிடிச்சிட்டேன், சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டு அதான் அந்த கேரளாக்காரி பூஜா போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் எக்ஸாமில் வரலாம். போன தடவை வந்தப்பே அவளை பார்த்து நீங்கள் வலிஞ்சிங்களே, அதனால தான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அவளை. அது இல்லையா? அப்போ வேற என்ன விஷயம்? மாப்பிள்ள, நானும் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லுவேன். நீங்களுமா? என்ன ஆளாளுக்கு குட் நியூஸ் சொல்கிறீங்க? இது என்ன குட் நியூஸ் வரமா? சரி சொல்லுங்க. ஆஹா நான் தான் சொல்லுவேன். இல்லை நான் தான் சொல்லுவேன். 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 ஐயோ ரெண்டு பேரும் யாரும் சொல்லாலும் சொல்லுங்கண்ணே. நான் தான் அவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, நான் தான் சொல்லுவேன். மாப்பிள்ள, அப்போ எனக்கு தாலி கட்டுங்க. அப்பா சீ மாமா, என்னாச்சு உங்களுக்கு? அப்போ என்ன சொல்ல விடுங்க. சரி சொல்லுங்க. இல்லை வேணாம், நீங்கள் சொல்லு. சரி நான் சொல்கிறேன். எங்க அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன நாள் தெரியுமா? ஆஃபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குமா, யோசிக்கலாம் முடியாது. நீயே சொல்லு என் செல்லம்ல. கல்யாண நாளுங்க. யாருக்கு? உங்க தாத்தாக்கும் பாட்டிக்கும். அவங்க கல்யாண நாள் எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க நம்ம கல்யாண நாளுங்க, மறந்துட்டீங்களா? நமக்கா? ஆமா இப்பதான் ஞாபகம் வருது. ஆமாங்க, அதை கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். சந்தோஷமான நாளை தான் கிராண்டா பண்ணணும், துக்கமான நாளை கொண்டாடக்கூடாது. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, கொரோனா இருக்கிற சமயம் அப்புறம் எப்படி கிராண்டா கொண்டாட முடியும்? அதெல்லாம் பண்ணலாம். ஏன் எய்த்து விட்டு குமுதா பண்ணல? சரி பண்ணலாம். மாப்பிள்ள, என் விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஓ சாரி மாமா, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும். உங்களுக்கா? உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனு? பேர் சுட்டு விழா. ஓ நோ. ஜோ, என்னது பேர் சுட்டு விழாவா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, என் பேர் ராஜேஷ்னு மாத்திட்டு அதுக்கு ஒரு விழா கொண்டாடணும் மாப்பிள்ள. ஆமா, நீங்க என்ன சின்ன குழந்தையா பேர் வச்சு விழா கொண்டாடுறதுக்கு? சும்மா இருங்க மாமா. மாப்பிள்ள, என் ஆசையை நிறைவேற்றுவீங்க மாப்பிள்ள. பா சும்மா இருங்கப்பா, அவர் பண்ணுவாரு. சரிங்க, நம்ம கல்யாண நாளைக்கு என்ன கிஃப்ட் தர போறீங்க? கிஃப்ட்டை முன்னாடி சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும்னு சொன்னோம், நான் வாங்கி தரப்ப பாரு. சரிங்க, அப்போ நான் ஒரு 4 ஆப்ஷன் தரேன், அதை நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று கொடுங்க. சரி சொல்லு. தங்க வளையல், கோல்டு பேங்கிள், கோல்டு வளையல், தங்க பேங்கிள்ஸ். உனக்கு தங்க வளையல் வேணும் அதானே? ஆமாங்க மாப்பிள்ள, எனக்கு ஒரு கோல்டு வாட்ச், ஒரு தங்க கை கடிகாரம், அது போதும் மாப்பிள்ள. சும்மா இருக்கப்பா. ஏங்க எய்த்து விட்டு குமுதா கல்யாணம் நாளைக்கு 20K ஒரு படம் வாங்கினா, நான் மட்டும் என்ன குறைச்சலாம், நீங்கள் எனக்கு ஒரு 30K ஒரு படம் வாங்கிட்டாங்க. ஓ நோ. மாப்பிள்ள, எனக்கு 20K 30Kலாம் வேணாம். நான் கேட்க போது ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒரு தங்க தொட்டில் வாங்கி அதில் என்னை படுக்க வச்சு என் காதில் ராஜேஷ் ராஜேஷ்னு ஒரு 3 வாட்டி சொல்லணும் மாப்பிள்ள. ஐயோ மாமா, மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், குன்றுவேன். பாடையில் படுக்கிற வயசுல உனக்கு தொட்டியில் போட்டு ஆட்டணுமா? ஏன் வாயில் பால் பூட்டியும் டைப்பர் மாட்டி விடுறேன், தொலைச்சிருவேன். அப்பா கொஞ்சம் வாயை மூடுங்க. ஏங்க சாப்பாடெல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும்ல? ஆமாம் மாப்பிள்ள, சாப்பிட்றதானே முக்கியம். அதே மாதிரி கேரட் புலாவ் போட்டுருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க அப்புறம் போதும் நீ பாட்டு அடிக்கடியே போகிற. ஏங்க ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி, இது கூட பண்ணலன்னா என்னங்க? ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு ஒரு தடவை பேர் மாத்திரம் நல்லா பண்ணணும். ஓ என்ன? சரிங்க, மற்ற ஏற்பாடுலாம் பண்ணணும், ஒரு 2 lakhs கொடுங்க. மாப்பிள்ள, எனக்கு 1 lakh போதும்.
யோ மாமா. ஹலோ சொல்லுங்க சார். ஐயோ அப்படியா சார்? சரி சார். என்னங்க ஆச்சு? ஏன் ஷாக்காகிறீங்க? கொரோனா வந்தனால என் கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு சொன்னேன்ல. ஆமா, அதனால வேலையில இருந்து நிறைய பேர் தூக்குறாங்களாமா. அந்த லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்காண்டி. ஐயோ என்னங்க சொல்றீங்க? அப்ப நம்ம கல்யாணம் கொண்டுட முடியாதா? அப்பல கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வேலை போனா என்ன, வேலை நல்ல வேலை கிடைக்கும். சரி மாமா. மாப்பிள்ள உங்களுக்கு வேலை போக போகுது. அதனால இந்த பேர் சுட்டு விழாவை 1 லட்சம் வேணாம், 50,000 முடிச்சிருவோம். என்ன நான் சொல்றது? யோ மாமா. அப்பா